வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு KS ராதாகிருஷ்ணன் அவர்களின் KSR வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பண்டைய தமிழர்கள் மத்தியில் இரும்பு பழக்கத்தில் இருந்தது என்ற ஒரு நாகரிகத்தை இறுதிப்படுத்தியுள்ளோம். இந்த நாகரிகம் கீழடி மட்டுமில்லாமல் ஆதிச்சநல்லூரில் சிவகலையிலும் இது மாதிரி இரும்பு தாதுக்கள் கிடைத்தன. இன்னும் ஆழமாக தோண்டி பார்த்தால் பல்வேறு இடங்களில் பல்வேறு சூழலில் தமிழருடைய நாகரிகத்தினுடைய கடந்த கால பயன்பாடுகள் எப்படி இருந்தன என்று பார்க்கலாம். தமிழகத்தில் ஆதியில் உள்ள முதல் நாகரிகம் தமிழர் நாகரிகம் என்பது ஆதிச்சநல்லூர் தான். வையாபுரி பிள்ளை அனைவரும் கூறினார்கள். கீழடிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். நான் செய்ய வேண்டியதான். அதே மாதிரி ஆதிச்சநல்லூர் கண்டுக்காமல் பட்டும் படாமல் இருக்கிறாங்க. இப்போ கீழடி மத்திய சர்க்கார் கண்ட்ரோலில் இல்லை, மாநில சர்க்காருடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஆதிச்சநல்லூர் மத்திய சர்க்காருடைய பார்வையில் இருக்குது. மத்திய அரசு அதற்கான உரிய நடவடிக்கை எடுத்து ஆதிச்சநல்லூருடைய நாகரிகம், அந்த பண்பாடு கடந்த காலத்தில் பயன்பாட்டில் இருந்த இயல்பு ரீதியான மக்கள் வாழ்க்கையை கொண்டு வர வேண்டும். தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் இந்த அகழாய்வு செய்து இன்னும் நம்முடைய தமிழர் பண்பாடும் கலாச்சாரமும் காலத்தில் மிகவும் முதுமையானது என்பதை கொண்டு வர வேண்டும். கொடுமணல், அரிக்கமேடு என்று பல பகுதியில் இருக்கின்றன. அதே மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்தில், கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்று பல இடங்கள், எல்லா மாவட்டத்திலும் அகழாராய்ச்சி நடக்கின்றது. எல்லா இடத்திலும் அந்த பயன்பட்ட பொருள்கள் இன்றைக்கு கிடைக்கும் பொழுது பல ஆய்வுகள், நமக்கு பல விஷயங்கள் நம்ம பார்வைக்கு அதன் மூலம் வருகின்றன. இதை மேலும் சீர்படுத்தி ஆதிச்சநல்லூர் நாகரிகத்தை, தொன்மையான நாகரிகத்தில் இன்னும் என்னென்ன இருக்கின்றது என்று அங்கே ஆதிச்சநல்லூர் தெற்கே அங்கே காயல்பட்டினம் வரைக்கும் தோண்டி பார்த்தால் அந்த தாமிரபரணி ஆற்றோரம் இன்னும் பல வகையான விடயங்கள் கிடைக்கலாம். அதற்கான முயற்சிகள் எடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, பல்வேறு மாவட்டங்களில் இதே மாதிரி பாதி தோண்டி பாதி தோண்டாமல் இருக்கிறது. எங்கள் பகுதி வெம்பக்கோட்டையில் கூட இன்றைக்கு அதற்கான அகழாராய்ச்சி பணிகள் நடக்கின்றன. இப்படியான அகழாராய்ச்சி நமக்கு இன்னும் பல விஷயங்கள் தோண்டி எடுத்தால், இரும்பு மட்டுமல்ல, இப்போ இரும்பு ஒரு உறுதிப்படுத்தியுள்ளார்கள், இன்னும் பல விஷயங்கள் கவனத்துக்கு வரும். கீழடி தோண்டும் போது பல விஷயங்கள் தெரியலை. தோண்ட தோண்ட பல சுட்ட செங்கல்கள் பயன்படுத்தினார்கள். அன்றைக்கும் பல்வேறு அந்த வீடு கட்டுமான பணிகள், அந்த வாறுகால் வசதி எப்படி சூழலெல்லாம் அமைஞ்சது, எப்படி அணிகலன்கள்லாம் பெண்களை அணிந்தார்கள் என்றெல்லாம் பார்க்கலாம். இதுக்கு ஆதிச்சநல்லூர் நாகரிகத்தை மேலும் தோண்டி எடுத்து அதற்கான விரைவாக, கிட்டத்தட்ட நானும் கவனிச்சிட்டு வரேன், ஆதிச்சநல்லூர் கிட்டத்தட்ட பேசப்பட்டு ஒரு 70, 80, 90 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஆனால் தோண்டினது இப்போ ஒரு 10, 30 வருஷத்துக்கு முன்னாடியே தோண்டினாங்க. சத்தியமூர்த்தி தலைமையில் கமிட்டி அறிக்கை கொடுத்து 10, 12 வருஷம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அதை கெட்டி போட்டாங்க. நான் பிறகு மோடி வந்தார். அதுக்கு பிறகு தான் அதற்கான பணிகளை செஞ்சு நிதி ஒதுக்கீடு பண்ணாங்க. நிர்மலா சீதாராமன் கூட அங்கே அதை இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணது உண்டு. இன்னும் பல இடங்கள் தோண்டப்பட வேண்டும், அகழாராய்ச்சி நடத்த வேண்டும். இன்னும் பல விஷயங்கள் நமக்கு தரவாக நமக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம். சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் KSR வாய்ஸ் சேனலோடு. நன்றி, வணக்கம். KSR வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.